வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெங்காய தக்காளி சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அடுப்பே தேவையில்லை. நம்ம குயிக்காக சப்பாத்திக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 2 தக்காளி, மிளகு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த பெப்பர் கிரைண்டரில் வச்சு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், அல்ல இந்த மாதிரி பெப்பர் கிரைண்டரில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி 4 மணி நேரமாவது குறைஞ்சது நம்ம வச்சுருக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஊறி அந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி இல்லைனா பூரிக்கு எடுத்து சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.